அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மிதுனம் ராசிக்கு 2026 பிப்ரவரி மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இந்த மிதுனம் ராசிக்கு பொறுத்தவரையிலும் சொல்ல மறந்த வாழ்க்கை நிறையவே இருக்கும். அதாவது மிதுனம் என்பது ஒரு உபய ராசின்றதுனால மேரேஜ் லைஃப்ல ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். உபயராசியில பிறந்தவங்க அல்லது உபய லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே திருமண வாழ்க்கையில ஒரு திருப்தி இருக்கிறதுல, திருப்தியான வாழ்க்கை துணைவர் அமைஞ்சாலும் ஏதோ ஒரு வகையில பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணைவரை இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது மறுமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் மிக அதிகம் இந்த மிதுனம் ராசிக்கு உண்டு. இதுதான் சொல்ல மறந்த வாழ்க்கை. இந்த சொல்ல மறந்த வாழ்க்கையை பொறுத்தவரை நிறையவே இருக்கு. இப்போ இந்த மிதுனத்துக்கு பிப்ரவரி மாதத்துல இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்கும், இல்ல சொல்யூஷன் கிடைக்காதா என்பதை பற்றி எல்லாம் இந்த பதிவுல டீட்டெயிலா பார்க்க போறோம். வேலை தொழில்ல என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். முதல்ல வேலை தொழில் அமைப்பு. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கடின உழைப்பை செலுத்த வேண்டியது இருக்கும். குறிப்பா 10ஆம் பாவகத்துல சனி பகவான் இருக்கிறாரு. இந்த 10ல சனி இருந்தாவே பாத்தீங்கன்னாக்க அதுவும் உத்திரட்டாதி 1ஆம் பாதத்துலதான் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இருப்பாரு. அந்த வகையில ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரிதான் இருக்கும். சக பணியாளர்களோட பகச்சிக்காம இருக்கணும் அல்லது அவங்க கிட்ட வெளிப்படையா பேசாம இருக்கணும். அதாவது உங்களுக்கு எதிரி 3வது நபர்லாம் இல்லை, நீங்களே தான். உங்களுடைய வாயை தான் எதிரி. ஏதாவது ஒண்ணு பேசிட்டு கடைசியில தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களை நோக்கி வரும். அது விமர்சனங்களை நீங்க செய்யறத தவிர்க்கணும். குறிப்பா மேலதிகாரிகளை பற்றி சக பணியாளர் நண்பன் நினைச்சு நீங்க சொல்ல போய் அது கண்ணு காது வச்சு மேலதிகாரி கிட்ட போகும். அதனால ஒர்க் ப்ரெஷர் ஆகும். மேலும் மேலதிகாரிகளுடைய டென்ஷன் உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் மேலதிகாரிகள் கிட்ட நீங்க கொஞ்சம் நாசுக்கா நடந்துகிறது நல்லது. ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். உடல்நல விஷயத்துல ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். அடிக்கடி பயணங்கள் ஏற்படும். அந்த பயணம் என்பது மேக்சிமம் இரவு நேரங்கள்ல பயணம் போறதை தவிர்த்துருங்க. ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பொருளை பயணத்துல எடுத்துட்டு போறதை தவிர்த்துருங்க. அடுத்தது இந்த சனி 10ஆம் பாவகத்துல இருக்கிறதுனால 4ஆம் பாவகத்தை பார்க்கறதுனால தாயாரின் உடல்நலத்துல ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு நீங்கும். ஆனா தாயாரால நன்மை உண்டு. சரி, இவ்வளவுதான் பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் நான் எப்படி சமாளிக்க போறேன்னாக்க, ராசிநாதன் புதன் 9ஆம் பாவகத்தில் இருக்கு. 26ஆம் தேதி பிப்ரவரி வரலும் பிரச்சனையே இல்லை. 9ஆம் பாவகத்துல ஏறத்தாழ சுக்கிரன் ராகு புதன் இந்த கிரக சேர்க்கை என்பது ஒரு நல்ல பாசிட்டிவான அமைப்பு தான். பொதுவாகவே புதனும் ராகுவும் சேர்ந்தாகவே சூட்சம அறிவு ஏற்படும், தந்திரம் இருக்கும், பிரம்மாண்டமா சிந்திப்பீங்க, எதுலையும் எதிர்பார்ட்ட மாடி ஜெயிப்பீங்க. சோ அப்ப எதிரிகள் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் ஒரு பக்கம் வந்தாலும் அதுல ஜெயிக்கக்கூடிய அமைப்பும் இடைவிடாத தன்னம்பிக்கையும் உங்ககிட்ட இருக்கும். இந்த இடைவிடாத தன்னம்பிக்கை, தளராத நம்பிக்கை, அதனால ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. புதனுடைய ஸ்தான பலம் நல்லா இருக்கு. ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, ஸ்கின் ப்ராப்ளம், கை கால் வலிக்கிறது, மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் கொஞ்சம் வரும். அதனால ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அதே போல சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த சுக்கிரன் ராகு புதன் சேர்க்கை இருக்கிறதுனால எதிர்பாலினர் உறவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு உண்டு. அந்த எதிர்பாலினர் உறவு என்பது புதிதாக இல்லை. ஏற்கனவே சந்தித்தவர்கள், ஏற்கனவே பழகியவர்கள், ஏற்கனவே உங்களோடு காதல்ல இருந்தவர்கள் சற்று மன வருத்தத்தோடு பிரிந்து இருக்கிறாங்கன்னாக்க அவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அவர்களோடு மீண்டும் பேசக்கூடிய வாய்ப்பும் உண்டு, சேரக்கூடிய வாய்ப்பும் உண்டு சொல்ல போனாக. அதே போல இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னாக்க 6ஆம் அதிபதியாக வரக்கூடியவர். இந்த 6ஆம் அதிபதி 8ஆம் பாவகத்துல உச்சமாகி நிற்கும். இந்த மாதம் ஃபுல்லாவே 8ஆம் இடத்துல செவ்வாய், மாதத்தோட முதல் 13 நாள் சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கு. அப்போ 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால பயணங்கள் ஏற்படும். சிறு தூர பயணங்களாவது ஏற்படும். வீடு மாற்றம் சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு தொலைதூர பயணங்கள் கூட வாய்ப்பு இருக்கு. வெளியூர் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்றீங்கன்னா வாய்ப்பு இருக்கு.
வெளியூர் வெளிநாட்டுல இருப்பவர்கள் தாய்நாட்டிற்கு வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. ஒரு பயணம் வந்து போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இங்கே வந்து செட்டில் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லல, ஒரு டிராவல் இருக்கு. அதே போல திடீர்னு பணம் நஷ்டமும் ஆகும். பணம் வந்தாலும் வரிசை கட்டி நிற்கும் செலவுகள். அந்த வகையில சுப செலவுகள் தான் நிறைய வரும். அதுல வந்து தேவையில்லாத செலவுகளும் கொஞ்சம் வரும். அதை கண்ட்ரோல் பண்றது உங்க கையில இருக்கு. கடன் வாங்கி பழைய கடனை கட்டுவீங்க. கடனுடைய அழுத்தங்களும் கொஞ்சம் ஏற்படும். இந்த செவ்வாய் வந்து பலம் பெற்று இருக்கிறது, 6 பலம் பெற்று இருக்கிறதுனால வேலையில இடமாற்றங்கள், வேலையில பதவி மாற்றங்கள் போன்றவை மாதத்தோட பிற்பகுதியில சாத்தியம் இருக்கு. அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் உங்க ராசிக்கு 9ஆம் பாவகத்துக்கு வந்தபோது வேலை தொழில் அமைப்புகள்ல செய்யக்கூடிய முயற்சிகள் சக்சஸ் ஆகும். புதிய வேலை தேடக்கூடியவர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில வேலை கிடைக்கும். அதே போல இந்த செவ்வாய் வந்து பலம் பெற்று இருக்கிறதுனால வழக்குகளில் கூட பாத்தீங்கன்னாக்க, இப்ப டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கீங்க அல்லது சொத்து சம்பந்தமான கேஸ்ல இருக்கீங்கன்னாக்க வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வரும். அதாவது ஒரு விபரீத ராஜயோகம் தான். செவ்வாய் வந்து பலமா இருக்கு, லாபஸ்தானாதிபதியாகவும் வராரு இல்லையா, 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல பலமா இருக்குன்னாக்க பணம் வரும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் செலவாகும். அது சுப செலவுகள் நிறைய ஆகும். அதே போல 6 பலம் பெறும் போது வழக்குகளில் வெற்றி ஏற்படும். வழக்குகள் வந்து வழக்குகளில் வெற்றி ஏற்படும். பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அதுல முடிவும் கிடைக்கும். அதே போல கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு, கருத்து வேறுபாடுகள் இருக்கு, ஆனா தோஷங்கள்லாம் இல்லாமல் பிரிந்திருக்கீங்க அப்படின்னாக்க ஒரு 3வது நபர், ஒரு பெரியவங்களுடைய தலையீடு அல்லது உங்களுக்கு தெரிந்த ஒரு நல்ல நண்பருடைய தலையீட்டால மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. முயற்சி செய்யலாம். ஆனா நீங்க வந்து வார்த்தைகளில் கவனம் செலுத்திக்கணும். அதாவது குறிப்பா யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செஞ்சு சேர்ந்தெல்லாம் நினைச்சீங்கன்னா முடியாது. ஒரு நாசுக்கா நடந்து ஒரு ராஜதந்திரத்தோடு செயல்பட்டீங்கன்னாக்க பிரிந்த உறவுகளோட சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குறிப்பா வந்து ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் சூரியன்லாம் இருக்கிறதுனால 2ஆம் இடத்துக்கு அந்த பார்வை இருக்கும். அந்த வகையில வந்து கோபம் வரும், டென்ஷன் ஆவீங்க, வாக்குவாதங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த வாக்குவாதங்களை தவிர்த்திடணும். இந்த மாதத்தோட பிற்பகுதியில வேலை தேடக்கூடியவர்களுக்கு ஒரு இடமாற்றம் அல்லது ஊர் மாற்றத்துடன் வேலை வாய்ப்பு கிடைக்கும். மொத்தத்துல பணம் வரணும் இந்த மாசம் எண்ட்ல இருந்து. அதனால வந்து வேலை கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு தைரியமா ட்ரை பண்ணுங்க. அரசு பணிக்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அரசு பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஏற்கனவே தேர்வு எழுதியிருக்கீங்க, இந்த நேரத்தில் ரிசல்ட் வருதுனாலையும் வாய்ப்பு உண்டு. நம்ம ஜாதகத்துல அரசு பணி போறதுக்கான பிராப்தம் இருக்கணும். எல்லாமே நமக்கு பிராப்தம் இருக்கணும். கல்யாணமே ஆகாதவங்களுக்கு இந்த மாசம் கல்யாணம் ஆகும்னு சொன்னா அது நடக்கல அப்படின்னு தான் உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். கல்யாணம் ஆகாத சன்னியாசி ஜாதகமும் இருக்கும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க. இப்போ உங்க லக்னம் மிதுன லக்னம்னு வச்சீங்களேன், 7ஆம் இடத்துல சனி இருக்கு. அதே போல ரிஷபத்துல செவ்வாய் இருக்கு, இங்க துலாமுல கேது இருக்கு, மேஷத்துல ராகு இருக்குன்னு வச்சீங்களேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சனி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனாலயே திருமணம் லேட் ஆகும் ஒண்ணு. அதே போல 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு எங்க போய் நிக்கிறாருனாக்க உங்க லக்னத்துக்கு 12ல இருக்கிறாருன்னு வச்சீங்களா. அதாவது ரிஷபத்துல குரு இருக்கு. அதே போல 2 வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சந்திரன், மிதுன லக்னத்துக்கு 2 சந்திரன். அந்த 2 சந்திரன் வந்து ராசிலேயே இருக்கிறார். அதாவது மிதுன ராசி மிதுன லக்னம் தேய்பிரை சந்திரனாக இருக்குனாக இந்த ஜாதக அமைப்பு நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் ஜாதக அமைப்புக்கு திருமணம் ஆகிறதுன்றது ரொம்ப கஷ்டம். 2 தன் வீட்டுக்கு 12ஆம் வீடு ராசியில் இருக்கிறாரு. அதே போல 7ஆம் அதிபதி 12ல மறைஞ்சிட்டாரு. 7ஆம் இடத்துல சனி இருக்கு. ஆனா வந்து சுக்கிரன் மட்டும் நல்லா இருந்தாருன்னா ஒரு கல்யாணம் ஆயிடும், பட் லேட் ஆகும். ஸோ அது மாதிரி திருமணம் ஆகாம இருக்கிறதுக்கு 1008 காரணம் இருக்கும் ஜாதகத்துல. இதை வந்து ஜாதகம் கரெக்டா பாக்குறவங்க கிட்ட பார்த்து அதுக்கான உரிய நடைமுறை வாழ்க்கை நடைமுறைகளை மாத்திட்டு தாந்திரிக பரிகாரங்களை செய்யும் போது கல்யாணம் ஆகும். அதே போல சில கோவில்களுக்கு போயிட்டு வர்றதுனாலே திருமணம் ஆகும். அது எந்த கோவில் அப்படின்றது ஒரு கன்சல்டேஷன் எடுத்து நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம். ராசியில் இருக்கக்கூடிய குரு வந்து வக்ரம் பெற்று இருக்கிறது வந்து உங்களுக்கு 2 மனசு எப்பயுமே இருக்கும். பொதுவாக மிதுன ராசிக்காரங்களுக்கு 2 மனசு தான். அந்த வகையில வந்து இந்த குழப்பத்தை மேலும் குழப்பி வைக்கிறது தான் இந்த குரு. வக்ரம் பெற்று இருக்கிறாரு. இப்போ வாழ்க்கை துணை ஒரு வகையில உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கு. அந்யோன்யமா ஒரே வீட்லயே இருக்கிறீங்கன்னா கூட வாழ்க்கை துணைவரோட சின்ன சின்ன மனசாகங்கள்லாம் அந்த மாசம் வந்து போகும்.
பொருத்தமே நல்லா இருக்குன்னா கூட குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணாம இருங்க. அல்லது வாழ்க்கை துணைவர் வயதானவராக இருக்கீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும், கொஞ்சம் உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும், வாழ்க்கை துணைவர் உடல் நலத்துல. அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எல்லா விஷயத்திலையுமே ஒரு பக்கம் போராட்டம் இருக்கும், இன்னொரு பக்கம் ஜெயிக்கவும் செய்வீங்க. ஏன்னா செவ்வாய் பலம் பெற்று இருக்கிறதுனால போராட்டம் பிளஸ் போராடி ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கும். இந்த கேதுவை பொறுத்தவரையிலும் 3ஆம் இடத்துல இருக்கிறது அலைய வைக்கும், ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சிகளை செய்ய வைக்கும். தொடர்ந்து முயற்சி செய்யும் போது அது சக்சஸ் ஆகும். படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உடலான விஷயத்துல கவனம் செலுத்திங்க. திடீர்னு நல்ல மார்க் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீட் போன்ற எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவர்களுக்கு கடினமா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஹெல்த் கொஞ்சம் பார்த்துங்க. மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கு வருமானம் கூடுதலாக இருக்கும். அதே போல மாதத்தோட பிற்பகுதியில, குறிப்பா சொல்ல போன பிற்பகுதி, அதாவது பிப்ரவரி 26ஆம் தேதி புதன் வக்கரம் ஆகுது. இந்த வக்கர காலத்துல மேக்சிமம் இந்த மார்ச் மாசம்னு வச்சீங்களா, இந்த மார்ச் மாசத்துலதான் நீங்க நிலம் வாங்குறது அல்லது நிலம் விற்கிறது அல்லது அக்ரிமெண்ட் போடுறது, ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறது, ஒப்பந்தம் பண்றது, இதெல்லாம் தவிர்த்தணும். இந்த புதன் வக்கர காலத்துல அதை தவிர்க்கணும். பட் பிப்ரவரி 26 வரலும் நீங்க நிலம் வாங்கலாம், விற்கலாம், அதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த தொழில கமிஷன் பேசிஸ்ல வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு வருமானம் வரும். கம்ப்யூட்டர், அதே போல சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடியவர்கள், வக்கீலா இருக்கக்கூடியவர்கள், ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவர்கள், அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு சில பேருக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வுக்கான செய்திகள் கண்டிப்பாக வரும் மாதத்தோட இறுதியில. மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். அதே போல பிரிந்தவர்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு தொலைதூரத்தில் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சில பேருக்கு ஆதாயங்கள் வந்தாலும் அவசர செலவுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு வாழ்க்கை துணைவர் மற்றும் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். புனர்பூசம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உடல்நலத்துல கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். மனக்குழப்பங்களால் சில தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால ஒருத்தருடைய அட்வைஸ், சான்றோர்கள் அல்லது வெல்விஷருடைய அட்வைஸ் கேட்டு எடுங்க. ஒரு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலையில ஆல்ரெடி வேலையில் இருப்பவர்களுக்கு கூட விட்டுட்டு வேற இடத்துக்கு போலான்ற சிந்தனைகளோடு இருப்பீங்க. அதே போல பயணங்கள் அதிகமாகவே இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும். உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. தேவைக்கேற்ப பணம் வந்தாலும் செலவுகள் அதிகமாகவே இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலையை பொறுத்தவரை சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. மேலும் பிரிந்து இருக்கீங்கனாக சேர்றதுக்கான முயற்சிகளை செய்யலாம். அடுத்தது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலையில பிரிந்திருக்கீங்க, வழக்குகள் இருக்கீங்கனாக அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வரும். அதே போல சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், வழக்குகள் இருக்குன்னா அந்த வழக்குகளில் வெற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைத்து ஊர் விட்டு வேற ஊருக்கு போகக்கூடிய சூழ்நிலை வரும். சில பேருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வோட வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொலைதூர பயணங்கள் சாத்தியம் உண்டு. வருமானம் வந்தாலும் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். மொத்தத்துல இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் தான். இந்த மாதத்தை பொறுத்தவரை புதன்கிழமையில மகாவிஷ்ணு வழிபாடு செய்யுங்க. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.